கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்து வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்திக்காக பொருளாசைக்காரன், த கவச்சியஸ், பொருளாசைக்காரர்கள் நாளுக்கு நாள் இந்த உலகத்திலே பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். பொருளாசை தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே கொண்டு போய் நிறுத்தும். எனவே ஒருவரும் பொருளாசை உடையவர்களாக மாறிப்போய்விடக்கூடாது. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். பொருளாசைக்காரன் வீட்டை கலைத்து விடுவான். ஏனென்றால் அவனுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அந்த பொருளை வாங்க வேண்டும், இந்த பொருளை வாங்க வேண்டும், இதை இப்படி செய்ய வேண்டும், அதை அப்படி செய்ய வேண்டும் என்று பொருளாசைகளிலே விழுந்தவர்கள் அதில் முற்றிலுமாக மூழ்கி போனவர்களாக இருப்பார்கள். வீட்டையே கலைத்து விடுவார்கள், பிரித்து விடுவார்கள், பிரிந்து போகும்படியாக எண்ணம் கொள்வார்கள். பொருளாசை அதற்கு நேராக வழி நடத்தும். அவனை பார், அவன் எப்படி இருக்கின்றான், எப்படியாக அவன் வளர்ச்சி அடைந்து விட்டான், நானும் அந்த விதமாக வளர வேண்டும் என்ற ஒரு ஆசை வளர ஆரம்பிக்கும். அன்பானவர்களே, பொருளாசை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். லூக்கா 15வது அதிகாரம் 11லிருந்து 13 வசனங்கள். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆசையை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். பொருளாசைக்காரன் வீட்டை கலைக்கிறான் என்று பார்த்தோம் நீதிமொழிகளில். இங்கே ஆண்டவர் சொன்னக்கூடிய அந்த ஊமையிலே 2 குமாரர்கள் இருந்தார்கள் அந்த மனுஷனுக்கு. அந்த இளையவன் என்ன செய்கிறான், எனக்கு வரக்கூடிய ஆசையை எனக்கு பிரித்து தர வேண்டும், அதை கேட்டு வாங்கினான். எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு போனான். பெரிய ஆளாயிடலாம். ஆனால் அங்கே போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் செய்தான். தன் ஆசி முழுவதுமாக அழித்து போட்டான். பன்றிகள் திங்கக்கூடிய தவிடு கூட அவனுக்கு கிடைக்காமல் போனது. பின்பதாக அவன் மனம் திரும்புகிறான். அன்பானவர்களே, பொருளாசைக்காரர்களுடைய முடிவு இதுவாகத்தான் இருக்கும். நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்று நாம் எண்ண வேண்டும். பொருளாசை நமக்கு வாழ்க்கையில சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ நீடிய தயவையோ கொண்டு வராது. அது அழிவை நோக்கித்தான் நம்மை வழி நடத்தும். இருக்கிற காரியத்திலே நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அதிகமாக பொருட்களை வாங்கி குவித்து கொண்டே போவோம் என்றால் ஒன்றிலுமே நாம் திருப்தி அடையவே மாட்டோம். அது அழிவுக்கு நேரே நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. இதையெல்லாம் பரிசேயர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பரிசேயர் இடத்துல கர்த்தர் உபதேசம் செய்யும்போது லூக்கா 16வது அதிகாரம் 13-14 வசனங்கள், எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது.
ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்றார். இவைகளையெல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். இயேசுவை பரியாசம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் அவங்க பொருளாசைக்காரர்கள், பரிசேயர். ஆண்டவரோ உன்னிடத்தில் 2 வஸ்திரம் இருந்தால் ஒன்றை மற்றவனுக்கு கொடு என்று சொல்லுகிறார். அவனுக்கோ கொடுக்க மனதில்லை. இன்னும் அதிகமாக வஸ்திரங்களை வாங்கி குவிக்க வேண்டும் என்றுதான் எண்ணமுடையவனாக இருக்கின்றான். வீட்டின் மேலே வீட்டை கட்டவும், வயல் மேலே வயலை வாங்கவும், இன்னும் தன்னுடைய ஆசையை பெருக்கும்படியாகவே பரிசேயர்கள் விரும்புகிறார்கள். ஆகையினாலே ஆண்டவருடைய போதனை அவர்களுக்கு பரியாசம் பண்ணுவதாக தோன்றினது. எனவே பொருளாசைக்காரராகிய அந்த பரிசேயர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் அநேகர் அப்படித்தான். இவர் என்ன போதிக்கிறார்? பொருளாசை அது என்ன பாவமா? நாம் அனுபவிக்க வேண்டும் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும். அன்பானவர்களே, அனுபவிக்க வேண்டும். தேவன் கொடுத்த நலமான காரியங்களை நாம் அனுபவிக்க வேண்டும். பிறனுடைய பொருளை இச்சித்து நாம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ அவைகளை நாம் அனுபவிக்க வேண்டும். நமக்கு தேவைக்கு மிஞ்சி நாம் குவித்து வைப்போம் என்றால் அதனுடைய நிலைமை என்ன, அதனுடைய முடிவு என்ன? சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்டவர்களோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடாது, அவங்களோடு சாப்பிடவும் கூடாது என்று பவுல் கொரிந்து சபையாருக்கு சொல்லுகிறார். நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது, உதாசீனாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோடு கூட புசிக்கவும் கூடாது, அவனோட சாப்பிடவும் கூடாது, கலக்கவும் கூடாது, அவனோடு சேர்ந்து புசிக்கவும் கூடாது. ஏனென்றால் அவன் பொருளாசைக்காரன். அன்பானவர்களே, சபையிலே இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள், எல்லாம் கலந்துதான் இருக்கிறார்கள். ஆனால் சபையிலே எப்படிப்பட்டவர்கள் இருக்க வேண்டும்? இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், நீதிமான்கள், பரிசுத்தமான்கள், பரிசுத்த மனவாட்டியாக அவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் அதில் யூதாசை போன்றவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். பணத்தின் மேலே முழு கவனம் வைக்கக்கூடியவர்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள். எனவே கொரிந்து சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது, நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன், மற்றவனை பற்றி நமக்கு தேவையில்லை, சபையில் இருக்கக்கூடிய ஒருவன், நம்முடைய சகோதரன், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன், விபச்சாரக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலக்கக்கூடாது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலக்கக்கூடாது. அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது. நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்திற்கு நாம் கண்டிப்பாக செவி கொடுத்தே ஆக வேண்டும். இரண்டாவது, கர்த்தருடைய போதனை இந்த பொருளாசையை குறித்து என்னவாக இருந்தது? லூக்கா 12வது அதிகாரம் 15 முதல் 21 வசனங்களில் அவர் பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஒரு ஊமையை சொன்னார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமல் ஒரு ஊமை அவர்களுக்கு சொன்னார், ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையே என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து
குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவுடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். ஒரு அருமையான ஒரு ஊமையை சொன்னார். அன்பானவர்களே, ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். பொருளாசை நமக்குள்ளாக எழும்ப ஆரம்பிக்கும். அதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எவ்வளவு திரளான ஆஸ்தி நமக்கு இருந்தாலும் அது ஜீவன் அல்ல. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என வேதம் கேள்வி எழுப்புகிறது. உலகமே உங்களுக்கு சொந்தமாக கூட இருக்கலாம். உலகத்தில் ஓடக்கூடிய ஃப்ளைட்டு, இருக்கிற பெரிய பெரிய பங்களாக்கள், பல தேசத்தில் நீங்கள் சொத்து பத்துக்களை வாங்கி குவித்து வைத்திருக்கலாம். ஆனால் உங்கள் ஜீவனை அது காப்பாற்றுமா? அதைத்தான் வேதாகமும் கேள்வி எழுப்புகிறது. அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன் என்ன செய்தான்? தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே என்று சொல்லி களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எல்லாத்தையும் சேர்த்து வைத்தான். அவனுக்கு தான் நல்லா விளையும். ஏழைகளுக்கு விளையுமான்னா விளையாது. ஏன்னா உரம் வாங்குறதுக்கு காசு இருக்காது, நீர் பாய்ச்சி இருக்க மாட்டாங்க. அவங்களை போலயே அந்த செடிகளும் செத்து செத்து பிழைக்கும். அது எப்படி கனி கொடுக்கும்? ஆனால் அவனுடைய நிலம் மிக நன்றாய்த்தான் விளையும். ஏனென்றால் அவன் ஐஸ்வர்யவான். அவன் வேலி எடுத்திருப்பான், அதுக்கு உரமிட்டிருப்பான், நல்ல பலனை கொடுக்கும். அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன் என்ன செய்தான்? ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சந்தோஷமாக நீ பூரிப்பாயிரு என்று தன் ஆத்துமாவோட சொல்லிக் கொண்டான். ஆனால் தேவன் என்ன சொன்னார்? மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்ற ஒரு கேள்வியை கேட்டார். அன்பானவர்களே, பொருளாசையின் பின்னாடி போகக்கூடிய ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. சிந்தியுங்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலே, மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. சபையில இந்த விதமான காரியங்கள் சொல்லப்படவே கூடாது. சகோதரர்கள் மத்தியிலே fornication and all uncleanness or covetousness, let it not be once named among you. பரிசுத்தவான்களுக்குள்ளாக இது சொல்லப்படவே கூடாது. ஏனென்றால் இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டவர்கள். பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடியாக நாம் நடக்க வேண்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னிலே பிழைத்திருக்கிறார் என்று நாம் சொல்ல வேண்டும். நாம் மணவாட்டியாக இருக்கிறோம். மணவாளன் கிறிஸ்து. மணவாளனுக்கு துரோகம் செய்யலாமா? மணவாளனை அசிங்கப்படுத்தலாமா? வேசித்தனம் செய்வோம் என்றால் மணவாளனுக்கு விரோதமாக செய்கிறோம். பொருளாசை உடையவளாக இருக்கிறோம் என்றால் மணவாளனுக்கு விரோதமாக செய்கிறோம். எனவே இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது என பவுல் எபேசிய கிறிஸ்தவத்துக்கு எழுதியிருக்கிறார். மேலும் 1 தெசலோனிக்கேயரிலே வாசிக்கிறோம் 2வது அதிகாரம் 5வது வசனம், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி. அப்போஸ்தலர்கள் பொருளாசை உள்ளவர்களாக இல்லை ஒருபோதும். அவர்கள் தேவனையே நம்பினவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு ஊழியர்கள் அந்த விதமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். மனிதர்கள் ஏதாவது கொடுப்பார்களா என்று நாம் போகவே கூடாது ஒருபோதும். பணத்தை கொடுத்து கொடுத்து சத்தியத்தை மாற்றி சொல்லிவிடுவார்கள். எனவே கவனமாக நாம் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். ஒருவன் ஊழியம் செய்தால் அந்த ஊழியத்திற்கு வேண்டிய உதவியை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று சொன்னவர்
நமக்கு உதவி செய்யாமல் இருப்பாரா? நீங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். அவர்கள் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி என்று சொல்கிறார். இன்றைக்கு ஊழியத்துக்கு கடந்து போகக்கூடிய இடங்களிலே ஊழியக்காரர்கள் பலவீனப்பட்டு அங்குள்ள பொருட்களை பார்த்து, பிரதர் இது ரொம்ப நல்லா இருக்குது, இது எங்கே வாங்கினீங்க? இந்த வார்த்தை சொன்னால் போதும், அந்த வீட்டில் இருக்கவங்க அதை பிரதருக்கு எடுத்து கொடுத்துரு, அவர் கொண்டு போகட்டும். ஏனென்றால் அவர் கேட்டார் விருப்பப்பட்டு. அன்பானவர்களே, எத்தனையோ பொருள் இருக்கும் வீடுகளில், நாம் ஒன்றையும் நாம் அதை கொடுத்து கேட்கவே கூடாது. கேட்டாவே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ உங்களுக்குள்ளாக பொருளாசை இருக்கிறது. எத்தனை பொருளைத்தான் நாம் வாங்கி குவிக்க போகிறோம் வீடுகளிலே? நமக்கு உள்ளது போதும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வாடகை வீட்டில் இருந்தார். 3 முறை சுவிசேஷ பயணம் செய்தவர் ஆசியா முழுமைக்கும். கடைசியில் ரோமில் போய் ஒரு வாடகை வீட்டை எடுத்து அங்கே தங்கியிருந்ததாக அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே நாம் கடைசியாக வாசிக்கிறோம். வந்த யாவருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். அவர் போய் ஒரு பணக்காரனை பார்த்து எனக்கு ஒரு வீடு கட்டி கொடு அப்படின்னு சொன்னால், வீடு என்ன பெரிய பங்களாவே கட்டி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவர் யார்ட்டையும் கேட்கவில்லை. அவருக்கு அது தேவையில்லை. அவர் பொருளாசை உள்ளவர்களாக இல்லை, மாயம் பண்ணவில்லை என்று எழுதியிருக்கிறார். தேவனே சாட்சியாக சொல்லுகிறார். மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. அவர் எப்படி இருந்தாரோ அதே போல் அப்போஸ்தலர்கள். இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் உலக பிரகாரமான காரியங்களை நாடக்கூடாது, பொருளாசை உடையவர்களாக சுற்றி தெரியக்கூடாது. ஏனென்றால் நாம் கர்த்தருடையவர்கள். தேவனுக்கு சுத்தமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கும்போது, ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். சாமுவேல் ஜெனூன் பெர்சன். சிறு பிள்ளையாக இருக்கிற காலத்திலிருந்தே சொல்லும்படியே கேட்கிறேன் என்று சொல்லவன். அப்படி வளர்ந்தவன். அவனோடு கூட கர்த்தர் பேசினார். பெண்ணுடைய பொருட்களை இச்சிக்கவில்லை, யாருடைய எருதுகளையும் அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு ஒரு உண்மையுள்ள ஒரு தீர்க்கதரிசியாக அவர் இருந்தார். ஆனால் அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய வழிகளிலே நடக்காமல் பொருளாசைக்கு சாய்ந்தார்கள். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் போய்விடுகிறார்கள். மூதாதையருடைய வழியை பின்பற்றாமல் பொருளாசை உள்ளவர்களாக மாயம் பண்ண ஆரம்பித்து விடுகிறார்கள். அந்த விதமாக சாமுவேலின் பிள்ளைகள் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். நியாயம் தள்ளுபடியானது. நியாயத்தை நாம் புரட்டலாமா? அன்பானவர்களே, நியாயம் என்றையுமே நியாயமாகவே இருக்கிறது. அதை ஒருபோதும் நாம் தள்ளிவிட முடியாது. அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. எனவே நாம் அவைகளை பிரசங்கிக்கும் போது கவனமாக நாம் கையாள வேண்டியது அவசியம். 3வதாக நாம் பார்க்கும்போது பொருளாசையினுடைய முடிவு என்ன? நீதிமொழிகள் 1:19 சொல்லுகிறது, பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். கடைசியில் உயிரை வாங்கிடும். அந்த பொருட்களே உயிரை வாங்கிவிடும். ஐஸ்வர்யவான் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி சேர்த்தான். ஆத்துமாவே சந்தோஷமாயிரு, குறிப்பாயிரு என்று சொன்னான். கடைசியில் அவனுடைய முடிவு மரணம். நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்ற ஒரு கேள்வியை தேவன் கேட்டார். அவன் ஒரு மதிகேடனாக போய்விட்டான். நமக்கு உள்ளவைகள் போதும் என்று எண்ணுங்கள். 5 அடி இடம் கூட நமக்கு சொந்தமானது அல்ல பூமியிலே. அது சொந்தம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு மேலே இன்னொருவரை அடக்கம் செய்கிறார்கள். எனவே 5 அடி கூட நமக்கு சொந்தம் அல்ல. அப்படி இருக்கும்போது தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். பொருளாசை உள்ளவர்களாக நாம் இருப்போம் என்றால் அது நம்மை உயிரை வாங்கிவிடும், நம்முடைய ஜீவனை எடுத்துவிடும். அதற்கு நேராக தான் நம்மை வழி நடத்தும். பொருட்களை குவிப்பதனாலே சமாதானம் நிச்சயமாக வராது. ஒவ்வொரு நாளும் உபத்திரவம் தான் வரும். நித்திரையை இழப்போம்,
சமாதானத்தை இழப்போம், டென்ஷன் ஆகும். இவைகளெல்லாம் அனுதினமும் பெருக ஆரம்பிக்கும். பொருளாசை பெருகும்போது அது என்னாச்சு, இது என்னாச்சு, நம்முடைய எண்ணங்களே அப்படியே சிதற ஆரம்பிக்கும். அன்பானவர்களே, தேவனை சார்ந்து இருங்கள். தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. சாலமோன் முதலாய் அவைகளில் ஒன்றை போலாகிலும் முடித்திருந்ததில்லை. அப்படி அற்புதமாக வழிநடத்துகிறார். நம்மையும் வழிநடத்துவார். நமக்கு இன்னது தேவை என்பதை தேவன் அறிகிறார். அவரை நோக்கி காத்திருங்கள். நீதிமொழிகள் 28:16 சொல்லுகிறது, பிரபு புத்தீரனாய் இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி, பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். He that hates covetousness shall prolong his days. தீர்க்க ஆயுசை அவன் பெறுவான். தீர்க்க ஆயுசு உங்களுக்கு வேண்டுமா? பொருளாசையை நீங்கள் வெறுக்க வேண்டும். அப்போதான் உங்களுடைய ஆயுசு நாட்கள் பெருகப்படும். இல்லைன்னா ஆயுசு நாட்கள் குறைந்து போய்விடும். சீக்கிரத்திலே நாம் அறுப்புண்டு போவோம். தீர்க்க ஆயுசோடு கூட நீங்கள் வாழும்படியாக முயற்சி எடுங்கள். நாம் இந்த பூமியிலே சாட்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும். வெறும் டீ தண்ணி மாத்திரம் குடித்து உயிர் வாழக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே பேட்டி கொடுத்துருக்காங்க, அதை நாம் கேட்டிருக்கிறோம். வெறும் டீ தண்ணி மாத்திரம், அதான் அவங்களுடைய ஆகாரமாகவே இருந்திருக்கிறது, அதிகமான ஆகாரம். அப்போ ஒரு டீ இலையில இவ்வளவு சத்து இருக்குதா என்று நாம் யோசிக்கலாம். தேவன் உண்டு பண்ணின எல்லாமே நல்லது என்று கண்டார். அது மனிதனுக்கு நல்லது. தேனை மிகுதியாக உண்பது நல்லதல்ல. தேன் சாப்பிடலாம், ஒரு அளவை சாப்பிடணும். அதே போல தான் எல்லாமே அளவோடு நாம் வைத்துக் கொள்வோம் என்றால் நாம் தீர்க்க ஆயுசு வரை வாழ முடியும். தீர்க்க ஆயுசு உடையவர்களாக வாழ முடியும். அதைத்தான் வேதாகமம் சொல்லுகிறது, பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்க ஆயுசை பெறுவான். அதை வெறுத்து தள்ள வேண்டும். இனிமேல் வேண்டவே வேண்டாம், உள்ளது போதும். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே போதுமானவர். ஒன்றுக்கு மேல் ஒன்று எதற்கு நாம் கூட்ட வேண்டும்? இனிமேல் கூட்டக்கூடாது, இருக்கிறவைகள் போதும் என்று நாம் எண்ண வேண்டும். இந்த பொருளாசையினுடைய பிறப்பிடம் எதுவென்றால் வேதாகம் சொல்லுகிறது, மார்க்கு 7வது அதிகாரம் 21-22 வசனங்கள். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதங்களும் களவுகளும் பொல்லாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூசணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். இவைகள்லாம் மனிதனுடைய இருதயத்திலிருந்து தான் புறப்படுதான். இந்த இருதயத்தில் பிசாசு கலைகளை விதைக்கிறான். பொல்லாத சிந்தனைகள் அங்கிருந்து தான் கிளம்புது, விபச்சாரம் அங்கிருந்து தான் வருது, வேசித்தனம் அங்கிருந்து தான் கிளம்புது, கொலை பாதகம், களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காம விகாரம், வன்கண், தூசணம், பெருமை, மதிகேடு, இதெல்லாம் புறப்பட்டு வருகிறது. எனவே தேவன் அந்த முழு இருதயத்தை அவர் கேட்கிறார். அவரை தொழுது கொள்ளக்கூடியவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். முழு இருதயத்தை அவர் கொடுக்க வேண்டும். முழு மனதோடு முழு பலத்தோடு நாம் அவரிலே அன்பு செலுத்த வேண்டும். இந்த இருதயத்தை முழுமையாக அவர் கொடுத்தரணும். அவர் ஆட்சி செய்ய வேண்டும். அப்பொழுது இவைகள் எல்லாம் அங்கே இருக்காது, ஓடி போய்விடும். அந்த இருதயத்தை நாம் கொடுக்கவில்லை என்றால் இவைகள் எல்லாம் உள்ளே வந்து விடும், உள்ளே வந்து ஆட்சி செய்ய ஆரம்பித்து விடும். ஆக பிசாசு முழுவதுமாக ஆண்டு கொள்ளுவான். எனவே இருதயத்திலே கடுகளவிலும் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். எபேசியர் 5:5 நாம் வாசிக்கிறோம், விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. தேவனுடைய அந்த ராஜ்யம் அற்புதமான ராஜ்யம்.
தேவனுடைய ராஜ்யமாகிய அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் அவன் சுதந்திரம் அடைய முடியாது. விபச்சாரக்காரர்கள், அசுத்தர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள் குறிப்பாக கவனித்து பாருங்கள். நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கீங்களா? தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஐயோ, எங்கள் சபையில் விக்கிரகத்தை வச்சுருக்காங்களே, அப்போ அது தவறு, அதை நோக்கி நீங்கள் தொழுது கொள்ளக்கூடாது. விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை. அவன் என்ட்ரு பண்ணவே முடியாது. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஒருபோதும் சேர்த்து கொள்ளவே மாட்டார். அவர்களை ரிஜெக்ட் பண்ணிடுவார். எனவே கவனமாக இருங்கள். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19 11 வசனங்களை நாம் வாசித்து நிறைவு செய்யலாம். அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். The unrighteous shall not inherit the kingdom of God. எனவே வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நாம் எல்லாமே நீதிமான்களாக்கப்பட்டோம் இயேசுவின் இரத்தத்தினாலே. நாம் எல்லாரும் இப்படிப்பட்டவங்களாக இருந்தோம். அசுத்தர்களாக இருந்தோம், பொருளாசைக்காரர்களாக இருந்தோம், கொள்ளைக்காரர்களாக இருந்தோம், உதாசீனராக இருந்தோம், வெறியர்களாக இருந்தோம், திருடர்களாக இருந்தோம், ஆண் புணர்ச்சிக்காரர்களாக இருந்தோம், சுய புணர்ச்சிக்காரர்களாக இருந்தோம், விபச்சாரக்காரர்களாக இருந்தோம், விக்கிரகாராதனைக்காரர்களாக இருந்தோம், வேசி மார்க்கத்தார்களாக இருந்தோம். ஆனாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டோம். அவர் நம்மை பரிசுத்தமாக்கினார். கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்றிலே பொருளும்படியாக திரும்பினது என்று சொல்லப்பட்ட பழமொழியின்படியாக நம்ம போயிடக்கூடாது. கழுவப்பட்ட நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் ஒருத்தருமே நீதிமான்கள் கிடையாது. நம்ம எல்லோருமே பாவிகள். ஆனால் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர். முன்னே இவ்வளவு அக்கரங்கள், அநியாயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது, இனிமேல் காணப்படக்கூடாது. பொருளாசை இருக்கவே கூடாது, மாயம் பண்ணவே கூடாது. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். அந்த காரியத்தை நாம் பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் குற்றமற்றவர்களாக நாம் கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். அவருடைய வசனத்தினாலே நாம் அனுதினம் நம்மை சுத்திகரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு முறை இயேசுவின் இரத்தத்தினாலே ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் கழுவப்படுகிறோம். அதற்கு பின்பதாக நீங்கள் பாவம் செய்வீர்கள் என்றார். நீங்கள் ஆவியானவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறீர்கள். தேவனை நோக்கி வேண்டுதல் செய்ய வேண்டும். ஒருவேளை உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படலாம், மன்னிக்கப்படாமலும் போகலாம். எனவே நாம் பாவம் செய்யக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே பொருளாசை என்ற பேச்சுக்கே நமக்கு இடம் உண்டாக்கவே கூடாது, மாய்மாலம் பண்ணவே கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, பொருளாசையை குறித்து இந்த நாளிலே தியானிக்க உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து உமக்கு ஏற்றவர்களாக, முடிய சுத்தம் செய்கிறவர்களாக, ஒவ்வொரு நாளும் வாழத்தக்கதாக உதவி தள்ள வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து எச்சரிப்படையத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்தள்ள வேண்டுமாய் இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. Nor covetous man who is an idolater has any inheritance in the kingdom of Christ and of God.
Amen. May God bless you all.